சார் இப்போ இந்த பழைய பொருட்களை விற்கிறதுக்கு நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க தப்பா பொருளை வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக எடுக்கலாம். சிவில் வழக்கும் பதிய முடியும், கிரிமினல் வழக்கும் பதிய முடியும். அதில் வந்து அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872லையும் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019லையும் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பொருள் ஒன்று ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு. இது வந்து 15 வருஷ பழமையானது, இது 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 இந்த இது தேக்கில் செஞ்சது அப்படின்னு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஆர்டர் பண்ணுறீங்க. இங்கே வந்து பார்த்தா அது ஒரு சாதாரண மரத்தில் செஞ்சது. ஓகே, அது வந்து இவ்வளோ பழமையானதே கிடையாது. புதுசாக இங்கேயோ ஒரு இடத்துல காயலாங்கரத்தில் கடந்ததில் ரெனோவேட் பண்ணி புதுசாக அதை அழகுபடுத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய பேப்பர்ஸில் க்ளீனாக இருக்கும். இது வந்து முதல்ல மோசடியில் வந்துடும். இந்த மாதிரி எனக்கு இந்த பேப்பரை கொடுத்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, ஆன்லைனில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சைபர் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியும், கன்சூமர் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சப்போஸ் அந்த ஆட்கள் யார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இது மாதிரி மோசடியை என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கூட இதை பண்ண முடியும்.